ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேயே பேசுகிறேன். இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு சென்னையில் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ணீர், கோஷம், கரவொலி. ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். 60 வருடங்கள் 60 வருடங்கள் 6-10 ஆண்டுகள் டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு ஒரே சைக்கிள், ஒரே பேட்டர்ன். 2 கட்சிகள் மாற்றி நாம் எல்லாருமே 60 வருடங்களாக பார்த்துக்கிட்டே இருந்தோம். நம்ம அப்பாக்கள் பார்த்துருக்காங்க, நம்ம தாத்தாக்கள் கூட பார்த்துருக்காங்க. இன்றைக்கி அந்த சைக்கிள் உடஞ்சிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் 3 முக்கியமான விஷயங்கள் பேச போகிறோம். 1, பதவி பிரமாணம் எடுத்த உடனேயே சிஎம் விஜய் அவர்கள் என்ன பண்ணார், என்ன சொன்னார். 2வதாக 12 லட்சம் கோடி கடன் பாம்ஷெல், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதை பற்றி முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறார். 3வதாக இந்த கவர்மெண்ட்டுடைய ரியல் டெஸ்ட் எங்கே இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். விஜய் சிஎம் விஜய் அவர்கள் சக்சீட் பண்ணணும்னா அவர் என்ன பண்ணணும், அதுதான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி கமெண்ட்டில் ஆடியோ வீடியோ ஓகேன்னு சொல்கிறீங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஆடியோ வீடியோ ஓகேன்னு சொல்கிறீங்களா? கமெண்ட் ஒன்றுமே வரல, நான் சைன்இன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆடியோ வீடியோ ஓகேன்னு சொல்கிறீங்களா? ஆடியோ வீடியோ ஓகே. ஸோ முதல்ல என்ன நடக்குது ஃப்ரெண்ட்ஸ்? பதவி பிரமாணத்தில் சிஎம் விஜய் மட்டும் கிடையாது, அவரு கூடயே 9 மினிஸ்டர்ஸ் சேர்ந்து பதவி பிரமாணம் எடுத்தாங்க. யார் இந்த மினிஸ்டர்ஸ்னு நீங்களே பாருங்கள். புசி ஆனந்த், விஜயோடைய 20 வருடமாக நெருங்கிய நண்பர், டி நகரில் வெற்றி பெற்றார். அவருக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அடுத்தது KA செங்கோட்டையன், 50 வருடம் ஏடிஎம்கே கட்சியில் இருந்தவர். எம்ஜிஆர் காலத்தில் தன்னுடைய அரசியல் அனுபவங்களை கற்றுக்கொண்டவர். இப்போ தாவைக்கா கட்சியில் வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் தாவைக்காவுடைய ஸ்வீப்புக்கே 108 தொகுதியில் இவ்வளவு பெரும் வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கிடெக்டே செங்கோட்டையன் தான் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு பதவி பிரமாணம் செய்யும்போது முதல்வர் சிஎம் விஜய் அவர்கள் எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்குற அளவுக்கு ஒரு அனுபவம் வாய்ந்தவர். மேடையில் நானே பார்த்தேன். அவர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கிட்ட செங்கோட்டையனை பற்றி அவர் பதவி பிரமாணம் எடுக்கும்போது இவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்தே இருக்கக்கூடியவர் அப்படின்னு பேசின மாதிரி தெரிந்தது. அதுக்கு அடுத்தது ஆதவ் அர்ஜுனா, ஒரு பேஸ்கெட் பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய ரொம்ப க்ளோஸ்லி அசோசியேட்டட் ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு பொலிட்டீஷியனும் கூட. ஸோ ராஜ்மோகன் ஆறுமுகம் அடுத்தது. இவர் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு புது வரவு அப்படின்னு சொல்லலாம். புட்சட்னி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுடைய ஒரு ஓனர். எக்மோரில் இப்போ எம்எல்ஏ மினிஸ்டராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கீர்த்தனா, இது ஒரு ரேர் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லலாம். உண்மையாகவே சொல்கிறேன், கீர்த்தனா இஸ் அ வெரி ரேர் ஃபைண்ட் ஃபார் தமிழ் பாலிட்டிக்ஸ். நீங்கள் வேணும்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ மார்க் மை வேர்ட்ஸ், மேபி ஆஃப்டர் 5, 10, 15 இயர்ஸ் நீங்கள் அப்போ கோட் பண்ணுங்கள். கீர்த்தனா இவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எம்எஸ்சி டிகிரி இருக்கக்கூடியவங்க, ஃபஸ்ட் டைம் கேண்டிடேட் தான். பட் இவங்க அரசியலில் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ளஸ் ரிசர்ச் பண்ண ஒரு நபர். வெறும் 29 வயது தான். இப்போ இருக்கிறதுலையே ரொம்ப யங்கஸ்ட்டு மெம்பர் அப்படின்னு சொல்லலாம், மினிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். சிவகாசியில் 11,000 ஓட்டு வித்தியாசத்தில் மார்ஜினில் வெற்றி பெற்றாங்க. கேபினெட்டில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண் மினிஸ்டர் இவங்க தான். அடுத்தது KG அருண்ராஜ். இவர் ஒரு ஃபார்மர் IRS ஆஃபீஸர், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சவர். அப்புறம் என்ன சொல்கிறது, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுத்துட்டு தாவைக்கா கட்சிக்கு வந்தவர். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ட்ரெடிஷ்னல் பாலிட்டிக்ஸோட கேபினெட் கிடையாது. ஒரு பாரம்பரியமாக அரசியல் கேபினெட் இருக்கும் பார்த்தீங்களா, மினிஸ்டர்ஸ் கேபினெட், அது மாதிரி இது கிடையாது. ஒரு யூடியூபர் இருக்கிறாரு, ஒரு IRS ஆஃபீஸர் இருக்கிறாரு, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனுடைய ஹெட் இருக்கிறாரு. ரொம்பவும் அனுபவம் வாய்ந்த தேர்ந்த, உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்த, அரசியல் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிஷியன் இருக்கிறாரு.
ஸோ இட் இஸ் அ மிக்ஸ்டு அன்பிரசிடென்டட் அப்படின்னு சொல்லலாம். ஹிஸ்ட்ரியில் இல்லாத ஒரு கேபினெட். அந்த பதவி பிரமாணம் செய்யப்படும் போதே நம்ம எல்லாருமே கவனித்தோம். இது இதுவரைக்கும் வரலாற்றில் யாருமே ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அடிக்கடி பார்க்காத ஒரு கேபினெட். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தெளிவாக பாருங்கள், இந்த பதவி பிரமாணம் செர்மனியில் வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் கிடையாது. பேசுனாங்க, பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க. அவரே ஒரு மைண்ட் ப்ளோவிங், என்ன சொல்கிறது, ரொம்ப இமோஷ்னல், செல்ஃப் மோட்டிவேட்டட் அண்ட் இன்ஸ்பைரிங் ஸ்பீச் சிஎம் விஜய் அவர்களே கொடுத்துருந்தாரு. ஆனால் அதோட முடியலை. அந்த நிமிடத்திலேயே, அந்த அரங்கத்திலேயே சிஎம் விஜய் அவர்கள் 3 ஃபைலில் சைன் பண்ணார். இதுதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க வேண்டியது. 3 ஃபைலில் சைன் பண்ணார். பதவி பிரமாணம் எடுத்து முடித்த அந்த நிமிடமே 10 நிமிடத்துக்குள்ளாடி 3 ஃபைலும் சைன் பண்ணி முடிக்கப்பட்டது. ஃபைல் 1 200 யூனிட்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி. ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டுக்கும் இம்மீடியட்டாக உடனடியாக மீட்டர் ஆரம்பிச்சிருச்சு. 200 யூனிட்டு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி. பட் இதில் ஒரு கேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. நம்ம கண்டிப்பாக அதை பற்றி இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே பார்ப்போம். என்ன கேட்ச்னா, இப்போ சொல்கிறது இது உண்மையாக பொய்யான்னு தெரில. நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது தமிழ்நாட்டில் 500 யூனிட்டுக்கு மேலே செலவு பண்ண பிறகு தான் சிஎம் விஜய் கொடுக்கக்கூடிய 200 யூனிட்டு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும் அப்படின்னு ஒரு பேச்சு ஊடகங்களில் வர ஆரம்பிச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு இன்னும் எனக்கு தெரியலை. இதை பற்றி உங்களுக்கு உண்மையிலேயே ஏதாவது கருத்துக்கள் தெரியும்னா, எங்கேயாவது தகவல்கள் பார்த்தீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மற்றவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். 200 யூனிட்டு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டிக்கான ஃபைல் சைன் பண்ணியிருக்கிறாரு. பட் தமிழ்நாட்டில் 500 யூனிட்டுக்கு மேலே எந்த ஃபேமிலி யூசேஜ் அதிகமாகுதோ அதை எக்ஸீட் பண்ணும் போது தான் திஸ் 200 யூனிட்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வில் பி இம்ப்ளிமெண்டட் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அது உண்மையா பொய்யா அப்படின்னு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பட் அது தமிழ்நாட்டு அடித்தர மக்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப இரலவெண்டான ஒரு பாலிசி அப்படின்னு எனக்கு தோணுது. எப்படின்னா, பல கோடி மக்கள் தமிழ்நாட்டில் 500 யூனிட் ஒரு மாதத்துக்கு செலவு பண்ணுற அளவுக்கு வசதியும் வாய்ப்பும் அந்த ஸ்டேட் ஆஃப் லக்ஸரியும் இருக்குதா என்னன்னு தெரியல. ஸோ இது அடித்தட்ட மக்களை தாண்டி அதுக்கு மேலே ஒரு எபோவ் பாவர்ட்டி, ஆல்மோஸ்ட் ஒரு மிடில் கிளாஸை டார்கெட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. இது உண்மைனா, இது உண்மை இல்லாமல் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அது கொஞ்சம் தெளிவாக, if you use below 500, 200 is free. Okay, that is good. அப்படின்னா உண்மையிலே அது நல்லது. அப்படின்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, மிடில் கிளாஸுக்கு கீழே இருக்க மக்களை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஒரு கமெண்டில் ஒரு நபர் போட்டிருக்கிறாரு, வசக்கியா டேஸ்டி வாழ்க்கை, ஓகே, டேஸ்டி வாழ்க்கை கமெண்டில் போட்டிருக்கிறாரு, if you use below 500, 200 is free, which is good. இதையும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறது, ஐயோ அப்படி பிலோ 500 யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீனா, தட்ஸ் அப்சல்யூட்லி டார்கெட்டிங் பிலோ மிடில் கிளாஸ். சரியா? இது ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டுக்கும் ரொம்ப முக்கியமானது. இதை இம்மீடியட்லி அவர் சைன் பண்ணியாச்சு. அவர் 2வது ஃபைல் சைன் பண்ண ஃபைல்னா எனக்கு மனசார இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக சொல்கிறேன், இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஃபைல் 2 சிங்கப்பெண் விமென்ஸ் சேஃப்டிக்காக ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் நான் உருவாக்குறேன் அப்படின்னு 2வது ஃபைல் சைன் பண்ணியிருக்கிறார். இது ஸ்டேட் வைடு, மாநிலம் முழுவதுமாக ஒரு புதிய யூனிட் உருவாக்குறாரு. ஏற்கனவே இருக்கக்கூடிய போலீஸோ அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய சிவில் ஸ்ட்ரக்சர்லேருந்து அவர் எடுக்கலை. வாட் இஸ் டூயிங், இஸ் சைனிங் எ ஃபைல் நேம்ட் சிங்கப்பெண். இது விமென்ஸ் சேஃப்டிக்காக, பெண்களின் சேஃப்டிக்காக, பாதுகாப்புக்காக தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸை உருவாக்குறாரு. இட் இஸ் அ ஸ்டேட் வைடு புதிய யூனிட். அது நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கும், முக்கியமாக போலீஸ் ஃபோர்ஸுக்கும், சிவில் ஸ்ட்ரக்சருக்கும் கொடுக்க சம்பளம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார நிலைமையில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் அவர் ஒரு புதிய ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸையே உருவாக்குறார். இது 2வது ஃபைல். 3வது ஃபைலு ஆன்டி ட்ரக் டாஸ்க் ஃபோர்ஸ். போதைப் பொருட்களுக்கு எதிராக, போதை
பொருள் உபயோகத்துக்கு எதிராக ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ், பெண்களுக்கு எதிராக செய்யப்படும் கொடுமைகளை உடனடியாக தீர்க்கிறதுக்காக ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ், அப்புறம் போதைப் பொருள் விற்கிறவனாக இருந்தாலும் சரி வாங்குறவனாக இருந்தாலும் சரி 2 பேரையுமே காலி பண்ணுறதுக்காக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு புதிய டாஸ்க் ஃபோர்ஸை உருவாக்கணும் அப்படின்னு சைன் போட்டிருக்கிறார். இப்போ நான் கேட்குற கேள்வி, இது சாதாரண விஷயமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு முதலமைச்சர் பதவி பிரமாணம் எடுத்த 10 நிமிடத்தில் 3 மேஜர் பாலிசி ஃபைல்ஸை சைன் பண்ணுறாரு. இவர் நீங்கள் அதை ஃப்ரீயாக கொடுங்க, இதை ஃப்ரீயாக கொடுங்க, அங்கே போய் இந்த குக்கரை உடனே பார்சல் பண்ணுங்கள், எல்லாரும் உடனே மிக்சியை லைனில் நிற்க சொல்லுங்கள், இல்லைன்னா ரேஷன் கடையில் கரும்பை இப்போவே வண்டியில் ஏற்ற சொல்லுங்கள், இல்லைன்னா அந்த அரிசி மூட்டையில் எல்லாம் மேலே கொஞ்சம் ஒவ்வொரு அரிசி மூட்டைக்கும் ஒரு பருப்பு லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். His focus is very clear. Law and order, safety for women, basic necessity below middle class should be met in a decent manner. சிக்னலாக ரொம்ப கிளியராக சிக்னல் பண்ணுறாரு. அவர் ரொம்ப தரவாக இருந்திருக்கிறாரு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். விஜய் அவர்கள் ரொம்பவும் தரவாக இருந்திருக்கிறார். இட் இஸ் வெரி கிளியர். யார் எந்த எதிரி, எந்த தீய ஃபோர்ஸ், எந்த தீய சக்தி என்ன வேணும்னாலும் சொல்லட்டும். ஹிஸ் ஸ்பீச் வாஸ் வெரி கிளியர். சும்மா இமோஷ்னலாக நான் அந்த அம்மாவுக்கு தேங்க் பண்ணுறேன், இந்த அப்பாவுக்கு தேங்க் பண்ணுறேன், அந்த த்ரிஷாவுக்கு தேங்க் பண்ணுறேன் அப்படின்னு பேசலை. எங்கூட எல்லாரும் பாசமாக அன்பாக கண்ணீர் விட்டீங்கன்னு பேசலை. டு த பாயிண்ட், ஐ வில் ரிலீஸ் அ ஒயிட் பேப்பர், கஜானாவை காலி பண்ணிட்டானுங்க, பட் தட் டசன்ட் மீன் ஐ எம் நாட் கிவிங் யூ ஹோப் பிகாஸ் வி ஆர் 8 crore people அப்படின்னு சொல்கிறாரு. எவனுமே தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. எவனுமே தப்பு செய்யக்கூடாது. எவனுக்காச்சும் தப்பு பண்ணணும்னு அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு, அந்த எண்ணத்தை இப்போவே கீழே இறக்கி வச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. பெண்களுக்கு நான் எப்போவுமே உறுதுணையாக இருப்பேன்னு சொல்கிறாரு. குழந்தைகள் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச பாயிண்ட் அவர் சொன்னதுலேயே ரொம்பவும் பிடிச்ச பாயிண்ட் சின்ன சின்ன குட்டீஸ், நீங்கள் எனக்காக என்னை இந்த பதவி கொண்டு வர்றதுக்காக உங்கள் வயதையும் தாண்டி உதவி செஞ்சீங்க, பட் உங்களுடைய வருங்காலம் எவ்வளவு நல்லதாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நான் ஒரு நல்ல சீஃப் மினிஸ்டராக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். See, his speech was very clear, breaking all the monotonous traditions. எல்லா ரிச்சுவல்ஸையும் பிரேக் பண்ணிட்டார், தகர்த்தெறிஞ்சிட்டார். இனிமேல் மூடர்களுக்கு இங்கே இடமே இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டார். நான் மன்னர் பரம்பரையிலேருந்து வரலை அப்படின்னு அவரை யாரை சொல்கிறாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நானும் கஷ்டப்பட்டேன். எங்கள் அப்பா அசிஸ்டண்ட்டாக டிரெக்டராக இருக்கப்போ வீட்டில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தவன் தான். 1973 அவருக்கு கல்யாணம் நடக்கு சந்திரசேகருக்கு. 1974 இவர் பிறக்கிறாரு. சாதாரண குடும்பத்தில் கல்யாணம் முடிந்த ஒரு 10-12 மாதத்திலேயே ஒரு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத அவருடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. அந்த நேரம் சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ முதல் 5 வருடமோ 10 வருடமோ 15 வருடமோ என் வாழ்க்கையில் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கும் தெரியும் வறுமை, எனக்கும் தெரியும் பசி. இன்னைக்கு என்கிட்ட 750 கோடி சாம்ராஜ்யம், ஒரு எம்பையர் இருக்கலாம். அது நான் கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே கொண்டு வந்தது. நான் ப்ராமிஸ் மட்டும் சொல்ல வரலை, நான் டெலிவர் பண்ண வந்திருக்கிறேன் அப்படிங்கிற சிக்னலை தெளிவாக அந்த 3 சிக்னேச்சரும் காட்டுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு பாம்ஷெல் விஜய் ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்சில் ஒரு லைன் சொல்கிறாரு, இது தமிழ்நாட்டுடைய வரலாற்றையே மாற்றக்கூடிய லைன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். திமுக கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டுடைய மொத்த கஜானாவை காலி பண்ணியிருக்கு. 12 லட்சம் கோடி கடனோட தமிழ்நாட்டு அரசை விட்டுட்டு போயிருக்கு. ட்ரெஷரியை எம்டி பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், 1 லட்சம் கோடிக்கு எத்தனை ஜீரோ தெரியுமா? 1 0 0 0 3, அப்புறம் இன்னொரு 3 0 3 0 0 0, அப்புறம் இன்னொரு 2 0 0 0, அப்புறம் இன்னொரு 2 0 0 0, அப்புறம் கடைசியாக இன்னொரு 3 0. எத்தனை ஜீரோன்னு கவுண்ட் பண்ணிக்கிங்க. 1 லட்சம் கோடிக்கு. தமிழ்நாட்டின் மொத்த கடன் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுக்குமே இல்லாத அளவுக்கு ஒரு கடன். மகாராஷ்டிராவில் இப்போதைக்கு இருக்கக்கூடியது 9.3 lakh crore. உத்தரப்பிரதேசில் இப்போ இருக்கக்கூடியது 8.83 lakh crore. கர்நாடகாவில் இருக்கக்கூடியது 8.14 lakh crore. நான் எதுக்கு இந்த முக்கியமான இந்த 3 ஸ்டேட்டை சொல்கிறேன்னா, சைஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த 3மே பெரிய ஸ்டேட். வருமானம் அப்படிங்கிற முறையில் தமிழ்நாட்டுக்கு ஓரளவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட். அவனுங்களுக்கே நம்ம விட கடன் குறைவாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 12 lakh crore தமிழ்நாட்டுக்கு கடனாக இருக்குது. இந்த நம்பரை உங்கள் மைண்டில் எப்படி எமுலேட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா, நான் நேற்று பதிவு பண்ணேன்.
இன்றைக்கி காலையில் பதிவு பண்ண லைவை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு இருக்கக்கூடியது 12 லட்சம் கோடி ரூபாய் கடன். நம்பர் 1, இந்தியாவிலேயே நம்பர் 1 கடன் அதிகமாக இருக்கக்கூடிய மோஸ்ட் இண்டெட்டட் ஸ்டேட் இன் இந்தியா. யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், 2016-17 தமிழ்நாட்டுடைய கடன் எவ்வளவு தெரியுமா? யாராவது கெஸ் பண்ணுங்களேன், கமெண்டில் போடுங்க. 2016 தமிழ்நாட்டுடைய கடன் எவ்வளவு தெரியுமா அப்படின்னு கெஸ் பண்ணி கமெண்டில் போடுங்க. வெறும் 2.8 லட்சம் கோடி. ஏன் 3னே வச்சுக்கிங்களேன், 3 லட்சம் கோடி. 2016-17 10 வருஷத்துக்கு முன்னாடி, வெறும் 10 வருஷத்துக்கு முன்னாடி, 2 ஆட்சிக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய கடன் 2.8 லட்சம் கோடி. ஓகே, 3 lakh crore வச்சுக்கோ. 10 வருஷத்தில் 12 லட்சம் கோடி. அதாவது 5 மடங்கு, 5 times. ஒரே ஒரு டெக்கேடில் 10 வருஷத்தில் 5 மடங்கு நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசுடைய, நம்ம மக்களுடைய கடன் 5 மடங்கு அதிகரிச்சிருக்கு ஒரே ஒரு டெக்கேடில். விஜய் சொல்கிறாரு, இதுக்கு ஃபுல் ஒயிட் பேப்பர் நான் ரிலீஸ் பண்ணுறேன். போன அரசும் ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க. 2021-2026 பீரியடில் என்ன நடந்துச்சுன்னு மக்களுக்கு தெரியணும். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு த்ரெட் இருக்குது. அது சொன்ன உடனேயே இப்போ ஏற்கனவே வெளியே போகிற கட்சி படப்படத்து பெரிய பெரிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸாக 4000 வேர்ட் ஹெட் கவுண்ட் இருக்க 4000 வேர்ட் கவுண்ட் இருக்க அளவுக்கு ரைட்டப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன் தெரியுமா? பதறுறாங்க. ஒயிட் பேப்பரா, அதுவும் கரெக்டாக எக்ஸாக்டாக கடன் பற்றிய ஒயிட் பேப்பர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே பதறுது. 2016 வெறும் 3 லட்சம் கோடி இருந்த கடன் இப்போ 10 வருடத்தில் 12 லட்சம் கோடி கடனாக இருக்குன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இங்கே பாருங்கள், ஒயிட் பேப்பர்னு சொல்கிறது, நம்ம உங்கள் 5 வருட அக்கௌண்ட்ஸை ஆடிட் பண்ணுறோம். இது வரைக்கும் 5 வருடம் 2021 2026 அக்கௌண்ட்டை ஆடிட் பண்ணுறோம். இது டிஎம்கேக்கு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயமே கிடையாது. உடனே ஸ்டாலின் அவர்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் வருது. உடனே அரசிட்ட பணம் இல்லைன்னா சொல்லாதீங்க, சொல்ல ஆரம்பிக்காதீங்க. பணமெல்லாம் இருக்குது, அதை மக்களுக்கு கொடுக்குற மனமும் வேணும், ஆட்சி செய்கிற திறனும் வேணும் அப்படின்னு ஸ்டாலின் கண்டினியூ பண்ணிட்டு சொல்கிறாரு. கோவிட் வந்துச்சு, ஃப்ளட் வந்துச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கலை. ஏன் இருக்கலை? அதை கேட்கக்கூடாது, அதை கேட்கவே கூடாது. நீ எது கேட்குற? இந்த எல்லா சவால்களையும் தாண்டி நாங்கள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுக்கு நன்றி சொல்லாமல் நீங்கள் கடனை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு ட்விட்டரில் பல மில்லியன் மக்கள் பார்க்குற அளவுக்கு ஸ்டாலின் ஒரு சேலஞ்சை விடுறாரு. நீங்கள் நடைமுறை வாக்குறுதி மட்டும் கொடுப்பேன்னு இப்போ சொல்லிட்டு வந்தீங்க, மக்களுக்கு நல்லது செய்வீங்க, இது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தீங்க. இப்போ தான் நீங்கள் கவர்மெண்ட்டில் இறங்கியிருக்கீங்க. கவர்னன்ஸோடைய ஆட்சி செய்கிறதோடைய கஷ்டமும் காம்ப்ளெக்சிட்டியும் உங்களுக்கு புரியும் அப்படின்னு தன்னுடைய அறிக்கையில், தன்னுடைய ட்விட்டர் பதிவில் ஸ்டாலின் அவர்கள் பதிவு செய்கிறார். நான் ஆனஸ்டாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாலினுடைய பாயிண்டில் ஓரளவுக்கு பார்ஷியலாக ட்ரூத் இருக்கலாம். ஒரு அதிகமான கடன் ஹை டெட் ஆல்வேஸ் டசன்ட் மீன் மிஸ்மேனேஜ்மெண்ட். ஒரு அரசு மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணதுனால தான் அதிகமான கடன் இருக்குது அப்படின்னு எப்பவும் சொல்ல முடியாது. சொல்லலாம், ஆனால் அதுக்காக அது மட்டும்தான் ட்ரூத் அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், இந்த கடன் தமிழ்நாட்டு ஜிடிபியில் ஆல்மோஸ்ட் 29%. தமிழ்நாட்டுடைய டோட்டல் ஜிஎஸ்டிபி இருக்குது பார்த்தீங்களா, ஜிடிபின்னு வச்சுக்கோ, அதில் இந்த கடன் 29%. அதாவது பெர்மிசிபிள் ரேஞ்சில் தான் இருக்குது, எக்கனாமிக்கலி ஒரு அலௌடு பண்ணப்பட்ட ரேஞ்சில் தான் இருக்குது அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. ஆனால் ட்ரெண்டிங்கை நீங்கள் பாருங்களேன், அந்த பேட்டர்னை பாருங்கள். You look at how it has drastically been increasing அப்படின்னு பார்க்கணும். The debt has been increasing so drastically. 2016 வெறும் 2.8 லட்சம் கோடியாக இருந்த கடன் 2026 12 லட்சம் கோடி. அதுக்குமே 12 லட்சம் கோடின்னு சொன்னால் அதுக்கும் நிறைய பேர் பதில் இல்லை 10 தான், இல்லை 9.9 தான், இல்லை 8.9 தான். இதெல்லாம் பேச்சா? கண்டிப்பாக இந்த டிராஸ்டிக் ரேப்பிட் சேஞ்ச் இன்க்ரீஸ் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ விஜய் அவர்கள் இப்போ கேள்வி கேட்க வேண்டியது, அந்த ட்ரெஜெக்டரியை கொஸ்டின் பண்ணணும். சரி, பெர்மிசிபிள் ரேஞ்சில் இருக்குது, அலோவ் பண்ண ரேஞ்சில் தான் இருக்குது, பட் எப்படி 5 மடங்காக வெறும் 10 வருடத்தில்
அதிகரித்தது, அந்த ட்ரெஜெக்டரியை பார்க்கணும், அந்த ஆங்கிளை பார்க்கணும். அதுதான் ஹார்ட் ட்ரூத், ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு ட்ரூத். ரெண்டு சைட்லேயும் ஓரளவுக்கு ட்ரூத் இருக்குது அப்படின்னு நமக்கு தோணலாம். இந்த ஒயிட் பேப்பர் வந்தால் தான் உண்மை தெரியும். இந்த ஃபாஸ்டஸ்ட் ட்ரெஜெக்டரி மற்ற எந்த ஸ்டேட்லேயுமே இந்தியாவில் கிடையாது. இந்தியாவில் வேறு எந்த ஸ்டேட்லேயுமே இவ்வளவு ஃபாஸ்ட்டாக ஒரு பிரம்மாஸ் ஏவுகணை லான்ச் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அது எங்கேயுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இப்போ ஒரு பதவி பிரமாணம் எடுத்த அன்னைக்கு மாலையிலேயே ஒரு ஹை லெவல் மீட்டிங் இன்றைக்கி நடந்தது. யாரோட நடந்ததுன்னு பார்த்தீங்களா? லா அண்ட் ஆர்டர் ரிவ்யூ மீட்டிங் நடந்தது. சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி, சிஎம் உடைய செக்ரட்டரி எல்லாரும் விஜய் கூட டேபிளில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. பதவி பிரமாணம் நடந்த அந்த ஈவினிங்கே சிஎம் விஜய் அவர்கள் இந்த மீட்டிங்கை பண்ணுறாருன்னா சிக்னல் என்ன? நான் சிஎம் சேரில் போய் அழகாக அப்படியே உட்காந்து சூடாக்கி சீட்டை ஃபில் பண்ணுறதுக்காக வரல, நான் கவர்ன் பண்ண வந்திருக்கிறேன். ஒரு பதவி பிரமாணம் எடுத்த அன்னைக்கே மாலையில் லா அண்ட் ஆர்டரை நான் ரிவ்யூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி தமிழ் மக்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவங்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான, உடனடி தேவையான, எட்ஜில் நிற்கிற மாதிரியான தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு தேவையான 3 முக்கியமான ஃபைலை நான் சைன் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த 12 லட்சம் கோடி ரூபாய் கடனுங்கிற பாம்ஷெல். ஸோ டே 1 என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஃபுல் த்ராட்டில் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். FC 1000cc பைக் மாதிரி ஒரு ஃபுல் த்ராட்டில் இருக்குது டே 1. சரி, இப்போ இதெல்லாம் நடக்குதுல்ல, ஒரு ஆனஸ்ட் அனாலிசிஸ் நான் சொல்கிறேன். நம்ம எஸ்கே ஆடியன்ஸ்க்கு ஒரு ஆனஸ்டான அனாலிசிஸ்க்காக நான் சொல்கிறேன், சரியா? விஜயோடைய பிக்கெஸ்ட் சேலஞ்ச் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஜயோடைய பிக்கெஸ்ட் சேலஞ்சே கோலிஷன் அரித்மெட்டிக். 121 சீட்டு மெஜாரிட்டி, 117, 3 சீட்டு மார்ஜின் மட்டும்தான் இருக்குது. காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துருக்கு. சிபிஐ, சிபிஎம், விசிகே, IUML எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும். இந்த ஆட்சியில் இவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும். 5 சீட்டு கொடுத்த ராகுல் காந்தி தான் நேற்று சென்டர் ஸ்டேஜ். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் வந்திருக்கு, அதையும் நீங்கள் பார்க்கணும். இவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும். ஒரு பார்ட்டி சொன்னால் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டு கோயில் மாடியிலேருந்து கீழே விழுந்துடும், மலை உச்சியிலேருந்து தரைக்கு வந்துடும். ஸோ இப்போ திருப்பியும் ஃப்ளோர் டெஸ்ட் மே 13 வருது. அது பாஸ் ஆகும், பிரச்சனை இல்லை. ஏன்னா வெறும் 2 நாளில் இவனுங்க முதுகில் குத்த மாட்டான்னு நினைக்கிறேன், அது யாராக இருந்தாலும். ஆனால் அடுத்த 5 வருடங்கள் டெய்லி பாலிட்டிக்ஸில் இந்த கோலிஷன் மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு மேனேஜர் எம்ப்ளாயே ஆஃபீஸில் மேனேஜ் பண்ணுற மாதிரி காலையில் எத்தனை மணிக்கு வந்தான், ஈவினிங் எத்தனை மணிக்கு போகிறான், என்ன வேலை செஞ்சான், இவன் ஏதாவது வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவானா. இது விஜய்க்கு ஒரு புதிய டெரிட்டரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய பெரிய தலைவர்களே இது அதிகமாக செஞ்சது கிடையாது. 2வது பெரிய சேலஞ்ச் மோடி சென்டர் ஸ்டேட் இக்குவேஷன். அவர் நல்ல மனுஷன், என்ன நாட்டோட நலனுக்காக நான் ஏதாவது உனக்கு தர்றேன், நீ அதை ஏற்றுக்கிட்டு உன்னுடைய ஸ்டேட்டை நீ இம்ப்ரூவ் பண்ணும்போது என்னுடைய நாட்டுக்கு அது நல்லதாக இருக்கும். என்னுடைய நாட்டு பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, வேர்ல்டு அரேனால, ஜியோபாலிட்டிக்கல் அரேனால மை கண்ட்ரி வில் பிகம் த டாப். அதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதுவும் தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்டு கான்ட்ரிபியூட் பண்ணலைண்ணா. நான் இப்போ சொல்கிறேன், தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்டு ரொம்ப பாசிட்டிவாக இந்திய பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலைன்னா நம்பர் 3 நம்பர் 2 எல்லாம் கனவுலேயே காண முடியாது. இவனுங்க இப்படியே தமிழ்நாட்டில் இந்த கடந்த 10-15 வருடமாக எதுக்கு எடுத்தாலும் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, இப்போ சொல்கிறேன், இந்தியா வில் நெவர் பிகம் த 3rd or the 4th லார்ஜஸ்ட் எக்கானமி இன் த வேர்ல்டு. நம்ம டார்கெட் என்ன? இந்தியா ஹேஸ் டு பிகம் த 3rd லார்ஜஸ்ட் எக்கானமி இன் த வேர்ல்டு. அதுதான் விஜய் இன்னைக்கு கிளியராக சொல்கிறாரு. பிஜேபி என்னுடைய ஐடியாலஜிக்கல் எனிமி. ஓகே, இருந்துட்டு போகட்டும். பிஜேபி கூட நான் அலையன்ஸ் பண்ணலை, ஓகே ஃபைன். ஆனால் நீட் எக்ஸாம் யார் டிசைட் பண்ணுறது? சென்டர் டிசைட் பண்ணுறது. ஜிஎஸ்டி ஃபண்ட்ஸுடைய டெவல்யூஷன் சென்டர் டிசைட் பண்ணுறது. நேஷ்னல் ஹைவே ப்ராஜெக்ட்ஸ், ஒரு நாட்டுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இட் ஸ்டார்ட்ஸ் வித் த ரோட். நேஷ்னல் ஹைவே ப்ராஜெக்ட் யார் டிசைட் பண்ணுறது? சென்டர் டிசைட் பண்ணுறது. டிஃபென்ஸ் காரிடார், ஐடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இன்சென்டிவ்ஸ், மெடிக்கல் காலேஜ் அப்ரூவல்ஸ், எல்லாத்துக்கும் யாருடைய கோஆப்ரேஷன் வேணும்? சென்டருடைய கோஆப்ரேஷன் வேணும். ஸோ
இந்த பெரிய ரெட்டாரிக்கில் அப்படியே கூச்சல் போடுறதுல பிஜேபியை நாம் வேணும்னா அப்போஸ் பண்ணலாம். ஆனால் கவர்னன்ஸில் சென்ட்ரோடைய கோஆப்ரேஷன் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இதை தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு மக்கள் கூட புரிஞ்சுக்கணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள், நான் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு நீ எந்த கொம்பனாகவும் இருந்துட்டு போ, நீ 214 சீட்டோட மெஜாரிட்டி, 234 சீட் வச்சு மெஜாரிட்டியோட இருந்துக்க, சரியா? நீ கடவுள்டா, டைரக்டாக ஆசீர்வதிக்கப்பட்ட சீஃப் மினிஸ்டராக கூட இருக்கலாம். பட் சென்டரை அப்போஸ் பண்ணிக்கிட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியாது. சரி, 2029 லோக்சபா எலெக்ஷன் வருது. பட் அதுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்குல்ல. நீங்கள் பெரிய உலகத்திலேயே மிகப்பெரிய கூட்டணியை வச்சு உடனே 3 வருஷத்துலேயே மொத்த உலகத்தையுமே சேஞ்ச் பண்ணி ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது? 2 வருஷம் தான் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி 3 வருஷம் சென்ட்ரோட நல்ல இணக்கமாக போனாதான் 2029 ஓட்டுக்கே, எலெக்ஷனுக்கே உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அந்த 3 வருஷம் இருக்க பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்கல்ல. அதுக்கு சென்டர் எவ்வளோ பணம் கொடுக்குதுன்னு பார்க்கணும்ல. சென்டருடைய பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எல்லாம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்களை விட நம்ம ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு சோர்ஸ் வேணும்ல. ஒரு அடித்தட்டத்தில் ஒரு பணம், அதுக்கான ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பணம் வேணும்ல. ஸோ ரெட்டாரிக்கில் ஒரு கூச்சல் போடுற விஷயத்தில் பிஜேபி அப்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு, கவர்னன்ஸுடைய சென்டரில் இருக்கக்கூடிய கவர்னன்ஸ் மேலே நம்ம ஆப்போசிட்டாகவே இருந்தோம்னா தமிழ்நாடு மாநிலம் வளராது. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே கேட்டிங்கன்னா விஜயோடைய, சிஎம் விஜய் அவர்களின் பிக்கஸ்ட் பொலிட்டிக்கல் டெஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸ் பண்ணுறது தான். இல்லைன்னா அந்த அம்மா ஃபினான்ஸ் மினிஸ்டர் காசு ₹1 இங்கே அனுப்ப மாட்டாங்க. 3வது ரொம்ப பெரிய சேலஞ்ச் இந்த 12 லட்சம் கோடி கடனுடைய ரியாலிட்டி. நீங்கள் இன்றைக்கி 200 யூனிட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டுக்கும் கொடுக்குறீங்க. அது கண்டிப்பாக பட்ஜெட்டை இம்பேக்ட் பண்ணும். இன்றைக்கி விமென்ஸ் சேஃப்டிக்காக ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கிளியராக சைன் பண்ணியிருக்கீங்க. அது பட்ஜெட்டை இம்பேக்ட் பண்ணும். இன்றைக்கி எடுத்த உடனே ஆன்டி ட்ரக் டாஸ்க் ஃபோர்ஸ் ரொம்ப சூப்பர் விஷயம். See, I love this guy. I really love this guy. Our chief minister is the best. The way he is starting, Vijay is going to be the best. இன்றைக்கி ஆன்டி ட்ரக் டாஸ்க் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கும் பட்ஜெட் இம்பேக்ட் இருக்கும். எல்லாத்துக்குமே பட்ஜெட் வேணும். ஆனால் ட்ரெஷரியில் பணம் கம்மி அப்படின்னு நம்ம தங்க தளபதி விஜய் அவர்களே சொல்கிறாரு. ஸோ 2 சைட்லேயுமே டென்ஷன் இருக்குது. சொல்யூஷன் ஒன்று தான், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், முதலீடு. என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸு? ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்டிஐ, ஃபாரின் டிரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எஃப்ஐஐ, எஃப்டிஐ அப்படின்னு 2மே வரணும். ஃபாரின் டிரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதுதான் எஃப்டிஐ, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அதுதான் எஃப்ஐஐ. மேனுஃபேக்சரிங், ஜாப் கிரியேட் பண்ணுனா ரெவன்யூ வரும். எத்தனை இளைஞர்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் காலையில் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஒரு 1/2 மணி நேரம் நில்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை இளைஞர்கள் அன்னைக்கு காலையில் வேலை இல்லாமலே ரயில்வே ஸ்டேஷனில் அங்கேயும் இங்கேயுமா 100 கணக்கில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் போங்க. எத்தனாயிரம் பேர் வேலை இல்லாமல் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். ஜாப் கிரியேட் பண்ணுனா கண்டிப்பாக வருமானம் வரும். ரெவன்யூ வந்தால் வெல்ஃபேர் கண்டிப்பாக சஸ்டெயின் ஆகும். தங்க தளபதி தெளிவாக சொல்லிட்டாரு, மக்களுடைய ₹1 கூட எனக்கு வேண்டாம், ஏன்னா எனக்கு அது தேவையில்லை. ஐ ட்ரூலி பிலீவ் இட். ஒரு மனிதன் 50 வயதிலேயே கஷ்டப்பட்டு, பசியை நான் அறிந்தவன் தான், வறுமையை நான் அறிந்தவன் தான். எங்கள் அப்பா ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர் தான். நானும் கஷ்டப்பட்டு படித்து திரைப்படத்தில் சாதிச்சிடலாம் அப்படின்னு வந்த எனக்கு 650 கோடி ரூபாய்க்கான ஒரு எம்பையர், ஒரு சாம்ராஜ்யத்தையே நான் கட்டி எழுப்பின பணம் என்கிட்ட இருக்குது. இன்னும் எதுக்கு எனக்கு அடிப்படை தேவையில்லாத மக்களுடைய பணம் எனக்கு எதுக்கு சொல்லுங்கள்? ஸோ ரெவன்யூ வந்தால் வெல்ஃபேர் சஸ்டெயின் ஆகும். அந்த எக்கனாமிக் என்ஜின் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்டிஐ, எஃப்ஐஐ, மேனுஃபேக்சரிங், இதெல்லாம் ஜாப் கிரியேட் பண்ணால் ரெவன்யூ வரும். ரெவன்யூ வந்தால் வெல்ஃபேர் சஸ்டெயின் ஆகும். அதுதான் தமிழ்நாட்டு பொருளாதாரத்தின் இன்ஜினாக மாறும். ஒரு டபுள் இன்ஜினும் தேவையில்லை, ட்ரிபிள் இன்ஜினும் தேவையில்லை. ஸோ
விஜய் கவர்மெண்ட்டுடைய ஃபர்ஸ்ட் 100 days ஒரு லிட்மஸ் டெஸ்ட் மாதிரி தமிழ்நாட்டுக்கும் சென்டருக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான் ஒரு லிட்மஸ் டெஸ்ட் மாதிரி. லிட்மஸ் டெஸ்ட் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க சரியா, அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். சரி, இன்னொரு ஆங்கிளில் நான் சொல்கிறேன். தமிழ்நாடு இந்தியாவின் செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட் எக்கானமி. தமிழ்நாடு வந்து இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 2வது மாநில பொருளாதாரம். நம்ம ஜிடிபி எவ்வளோ தெரியுமா? 28 லட்சம் கோடி. தமிழ்நாட்டுடைய ஜிடிபி ஆல்மோஸ்ட் 28 lakh crore. அது கொஞ்சம் தெளிவாக உடனடியாக பார்த்து அதை வெரிஃபை பண்ணுங்கள், கமெண்டில் போடுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்குது. மேனுஃபேக்சரிங், ஐடி, ஆட்டோமொபைல், டெக்ஸ்டைல்ஸ், உலகத்துக்கு ஈக்குவலான உலக அளவில் தரம் வாய்ந்த ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் இருக்குது. ஃபார்மா எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்குது. டிஎஸ்எம்சி, ஆப்பிள் சப்ளை செயின், சாம்சங், வால்வோ, இது எல்லாமே தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க, ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்க. வை? பிகாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்கனவே இருக்குது. இண்டஸ்ட்ரிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்கனவே இருக்குது. எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்கெல்லாம் நல்லா கஷ்டப்பட்டு நிறைய பேரை வெல்கம் பண்ணாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவிலேயே பெஸ்ட் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். பீகார்லையா, உத்தரப்பிரதேஷ்லையா, ஜார்க்கண்ட்லையா, மத்திய பிரதேஷ்லையா, நொய்டாலையா? சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹரியானாலையா? இந்தியாவிலேயே ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்டில் போடுங்க. தமிழ்நாட்டில் இருக்குது. இந்தியாவிலே பெஸ்ட் போர்ட்ஸ் எங்கே இருக்குது? இந்தியாவிலேயே பெஸ்ட் போர்ட்ஸ் எங்கே இருக்குது? பீகார்லையா, ஹிமாலயாலையா, இல்லைனா உத்தராகண்ட்லையா? இந்தியாவிலே பெஸ்ட் போர்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இந்தியாவிலே பெஸ்ட் ஹைவே எங்கே இருக்குது? இந்தியாவிலேயே பெஸ்ட் ஹைவேஸ் எங்கே இருக்குது? பெங்களூர் டு கன்னியாகுமரி டிரைவ் பண்ணியிருக்கீங்களா? இந்தியாவிலேயே பெஸ்ட் ஹைவே வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா? பாட்டில் நெக்ஸ் இருக்குது, கழுத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது. கரப்ஷன் பெர்செப்ஷன். இன்வெஸ்டர்ஸ்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை உடனடியாக செஞ்சு அதனுடைய அவுட்புட்டை கொண்டு வரதுக்கு பெர்மிட் வாங்கணும்னா ப்ரைப் கொடுக்கணும், லஞ்சம் கொடுக்கணும். பியூரோக்ராசி டிலே பண்ணுறது. ஏன்னா நீங்கள் அங்கே ஃபைலை மூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இங்கே வரணும் சார். அங்கே பார்த்துட்டீங்களா? பார்க்கலையா? ஐயோ, பார்க்கலன்னா நடக்காது சார். பியூரோக்ராசி டிலே பண்ணுறது, கிளியரன்ஸு லேட் ஆகிறது. பெரிய பெரிய நிறுவனங்களுக்கே கரப்ஷன் அப்படிங்கிற முறையில், பிரைப் அப்படிங்கிற முறையில் ஃபைல்ஸ் மூவ் ஆகிறது இல்லை. பியூரோக்ராசியை டிலே பண்ணுறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. பவர் சப்ளை ரிலையபிலிட்டி, மிகப்பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் ஜோனில் கோயம்புத்தூர் அப்படியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை ரிலையபிலிட்டி இருக்குது. விவசாயத்துக்கே சீரான எலக்ட்ரிசிட்டி இல்லை. காலையில் 8 மணிக்கு, காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சு குளித்து பூஜையெல்லாம் போட்டுக்கிட்டு விவசாயி தன்னுடைய அங்கே தூரத்தில் இருக்கிற நிலத்துக்கு மோட்டர் ஆன் பண்ணலான்னு போவான். அங்கே போன பிறகு தான் தெரியும் இன்றைக்கி கரண்ட் இல்லை அப்படின்னு. மதுரை மாதிரியான உள்ள செக்கானூர் அணி அல்லது உசிலம்பட்டி அல்லனா இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு சில இடங்களில் ஒரு சில ஒத்த வீடில் இருந்துக்கிட்டு ஒத்த வீட்டிலேருந்து அவருடைய நிலத்துக்கு போய் மோட்டர் ஆன் பண்ணணும். அப்படி போகணுன்னா அவன் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் காலையிலேயே அந்த வீட்டு அம்மாவும் அந்த வீட்டு அப்பாவும் 2 பேரும் எந்திரிச்சு நடந்து போய் தான் அந்த மோட்டர் ஆன் பண்ணி களையெல்லாம் பிடுங்கி விவசாயம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு மத்தியானம் கொஞ்சம் கஞ்சியை குடிச்சிட்டு நைட்டு ஒரு 8 மணி போல் வீட்டுக்கு வந்து சேரணும். அவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸில் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு சீரான பவர் சப்ளை இல்லைன்னா அந்த விவசாயம் முடங்குதா இல்லையா? இப்படி தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? ஸோ இன்றைக்கி சிஎம் விஜய் அவர்கள் கரப்ஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாரு, டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கமிட்மெண்ட் வந்து ஆக்சுவலாக டெலிவர் ஆனால் நான் இப்போ சொல்கிறேன் ஆச்சரியமாக இருக்கும். பணம் அப்படியே பாலும் தேனும் பொழியிற தமிழ்நாடாக மாறும். தமிழ்நாட்டுக்கு $50 billion FDI நெக்ஸ்ட் 5 வருஷத்தில் கண்டிப்பாக வரும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு வந்தால் ஜாப் இல்லை, ரெவன்யூ இல்லை, வெல்ஃபேர் சஸ்டைனபிலிட்டி இல்லை. இந்தியாவுடைய சதன் இன்ஜினே F-35 ஃபைட்டர் ஜெட் மாதிரி ஃபுல் பவரில் ஓடும். இது வெறும் ஜஸ்ட் தமிழ்நாட்டுடைய கதை கிடையாது. இது இந்தியாவுடைய எக்கனாமிக் ஃபியூச்சரில் சவுத் இந்தியா ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப். தமிழ்நாடு லீட் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
தமிழ்நாடு லீட் பண்ணியாச்சுன்னா ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா எல்லாமே அந்த சிக்னலில் போகும். சதர்ன் டெவலப்மெண்ட் காரிடார் வந்து ரொம்ப வேகமாக ஆக்சிலரேட் ஆகும். இந்தியாவுடைய 2030 ஆண்டுக்கான ஜிடிபி டார்கெட்டில் தமிழ்நாட்டுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப டிசிசிவ். இது மோடிக்கும் தெரியும், அண்ணாமலைக்கும் தெரியும். ஸோ ஹிஸ்டரியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1977 திருப்பி நம்ம எம்ஜிஆர் பற்றி பேசுகிறோம். ஆக்டரு, ஃபேன் பேஸு, ஃப்ரெஷ் பேஸு, வெற்றி கண்டார். ஆனால் எம்ஜிஆருடைய டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? கவர்னன்ஸை டெலிவர் பண்ணார். வந்த உடனே மிட் டே மீலை வந்து மதிய உணவை ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஏன்? முதல்ல சாப்பாடை போடு, மீல் சென்டர்ஸ், நியூட்ரிஷியஸ் மீல் சென்டர். வேலை இல்லாமல் பசியால் வேலைக்கு போகாமல் இருக்கவனுக்கு சாப்பாடை கொடு. ஏழை மக்களுக்கு ஒரு டேஞ்சிபிள் பெனிஃபிட்டை கொடு. அவங்களுக்கு லைஃப்பில் டிஃப்ரென்ஸ் வர்ற மாதிரியாக உள்ள பெனிஃபிட்டை கொடுக்கணும். அதனால் 2 முறை வெற்றி பெற்றார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இஸ் அ காட் ஆஃப் பாப்புலிசம். மக்கள் வந்து எம்ஜிஆர் வந்து காடாக ட்ரீட் பண்ணாங்க. அப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்தாங்க 1991 வந்தாங்க. ஒரு இமோஷ்னல் வேவ், ஒரு பெரிய ஃபேன் பேஸு, கொஞ்சம் மிக்ஸ்டான கவர்னன்ஸ் தான். ஓரளவுக்கு டெலிவர் பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். சர்வைவும் ஆனாங்க. அப்புறம் கருணாநிதி அவர்கள் ஒரு லெகசி பொலிட்டீஷியன், எக்ஸ்பீரியன்ஸ்டு. பட் அவருடைய ஃபைனல் டேர்மில் மக்கள் வந்து உண்மையிலே டயர்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் தலைவர் இருந்தார் ஸ்டாலின், எக்ஸ்பீரியன்ஸ்டு தான். தன்னுடைய இளம் வயதிலேயே பல அரசியல்வாதிகளை பார்த்தவர். வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து ரொம்ப ஓவராக கொண்டு வந்துட்டார். ஆனால் அப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கூட டெய்லி லைஃப் தினசரி அன்றாட வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அது தமிழ்நாட்டில் இம்ப்ரூவ் ஆகலை. திஸ் இஸ் அ ஆனஸ்ட் ஃபீட்பேக். அதனால தோத்தார். பேட்டர்ன் என்ன? நீங்கள் இமோஷனல் மேண்டேட்டை கொடுக்குறாங்க, மக்கள் வந்து ஒரு இமோஷனல் மேண்டேட்டை கொடுக்குறாங்க. இன்னைக்கு சிஎம் தளபதி விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடியது அதுதான், ஒரு இமோஷனல் மேண்டேட். ஆனால் பெர்ஃபார்மன்ஸை சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எம்ஜிஆர் பெர்ஃபார்ம் பண்ணார். அவர் வந்து எப்போ அவருடைய சாவு வரைக்கும் சர்வை பண்ணார். அவருடைய ஆட்சி பெர்ஃபார்ம் பண்ணாதவங்க 5 வருஷத்துலேயே கிளம்ப வேண்டியதான். தமிழ்நாட்டு மக்கள் அப்படியெல்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ விஜய் கிட்ட ஒரு ரொம்ப அதிசயமான ஒரு விண்டோ இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 60 ஆண்டு சைக்கிளை உடைச்சிருக்கிறாரு. ஏன்? மக்கள் பிலீவ் பண்ணுறாங்க, மக்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குது. அந்த ட்ரஸ்ட்டை அவர் வந்து கவர்னன்ஸாக, ஆட்சியாக கன்வெர்ட் பண்ணுனா, உண்மையாக சொல்கிறேன், தாவேக்கை தொண்டர்களும் சரி, ஃபேனும் சரி, மெம்பர்ஸும் சரி, 2031 ஆண்டுலேயும் தாவேக்கா தான், 2036 ஆண்டுலேயும் தாவேக்கா தான். ஸோ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் இது ஒரு புதிய சாப்டர். அந்த ட்ரஸ்ட்டை, அந்த இமோஷனை அவர் கன்வெர்ட் பண்ணிட்டாரு. ஒரு டேர்மில் அதிசயங்கள் பண்ணிட்டாரு. அதோட முடிஞ்சது. கேமரா ரோலிங் விஜய், சீன் 1, சீன் 2, சீன் 3 அப்படின்னு ஆக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்டில் போடுங்க, தயவு செய்து கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். விஜய் அவர்களின் கவர்மெண்ட்டுடைய ஃபர்ஸ்ட் 6 மாதங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான மிக முக்கியமான சேஞ்சஸை கொண்டு வரணும், உங்களுடைய ஆசைகள் என்ன அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப அழகான வீடியோ, ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பார்த்துட்டு விட்டுறாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழ்நாடு அரசியலில் இப்போ தான் புதியதாக நல்ல விஷயங்களை தமிழ் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு தொடங்கியிருக்கிறோம். அரசியலுக்காகவே தனி சேனல் தொடங்கணுமா அப்படின்னு யோசனைகள் வருது. பட் வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மை ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ரொம்ப முக்கியமான தரவுகளும் ரொம்ப முக்கியமான ப்ரொப்போசல்ஸும் இருக்குது. இது மாதிரியான வீடியோக்களை காமன் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்குங்க my dear friends, because it's very, 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 very important. Thank you.